सुबह शाम जो भी पूजा तेरी माँ होवे पूरी सदा उसकी मनोकामना हो तुलसी मैया ஜாஸ்தி ஆயிடுது. அப்போ நாரதர் சொன்னார், ஸ்ரீராகவம் நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ. உயர்ந்த விஷயத்தை கொண்டு வரக்கூடிய சமயத்துல அந்த ஆனந்த ஆசுரு சுகாசுருன்னு சொல்றோம். ஆனந்த கண்ணீரானது தன்வந்திரியிடத்திலிருந்து தோன்றும். ஆனந்த கண்ணீரோட சகாயத்தை எடுத்துக்கணும்னு சொல்ல அசுரர்களிடத்துல போய் இவர்கள் பிரார்த்திக்க, இதுல என்ன எப்படி அசுரர்கள் இதுக்கு இசைவா அப்படின்னா, திருப்பார்கடல்ல நமக்கு அமிர்தம்ங்கிறது வரும். அந்த அமிர்தம் எப்பேற்பட்டது, ரொம்ப உயர்ந்தது. பத்மவனீச்ச நமாம்யஹம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் தீர்த்தம் செய்யலாம். ஆயுள் வித்தை அத்தனையும் நமக்கு அனுகூலம் பண்ணி தரணும்னு துளசியை பிரார்த்திச்சுட்டு, சுபே பாபஹாரிணி மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, ஸ்ரீ யாக பூஜிதாயை நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ. அடுத்தது நடு மத்திய பாகத்தை செய்ய போறோம். அந்த மிருத்யுவானது ரொம்ப சுத்தகரமா நிச்சயம் நமோ விஷ்ணு பிரியே சுபே. தேவமூலிகாயை ஒரு நிமிடம் நம்ம எல்லாருமா சேர்ந்து நமக்கு இந்த வகுப்பினை நடத்தி கொடுத்த மேடத்துக்கு ஒரு கிளாப் பண்ணி நம்மளோட தேங்க்ஸ் சொல்லலாம். பல புராணங்களை விட்டு நாம் விலகி போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு வேதனை எங்குள்ள நிறையவே இருந்தது. ஒவ்வொரு நாள் பூஜை செய்யும். இன்னைக்கு ஸ்ரீமான் ட்ரஸ்ட்லேருந்து நடத்தின துளசி பூஜையில் நான் கலந்துருந்தேன். ஸ்ரீரங்கத்தில் தான் இங்கே தான் நடந்தது. ரொம்ப நல்ல அனுபவம் இது. என்னோடய பேர் நளினி. மேடம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க நான் சொல்லி இங்கே வந்தேன். அதாவது துளசி எல்லாருமே வீட்டில் வச்சுருக்கோம். ஆனால் இதோட மகத்துவம் என்ன, இதை எப்படி பூஜிக்கலாங்கிறது முறையாக கற்றுக் கொடுத்தா நிறைய விஷயங்கள் இப்போ நான் தெரிஞ்சுட்டேன். பெருமாளை பற்றி, தாயாரை பற்றி, முக்கியமாக துளசி பூஜை எப்படி பண்ணணும், துளசியை பார்த்தா எப்படி வாங்கணும். நல்ல ஜலம் கொடுத்து நாங்கள் விடாமல் டெய்லி இதை பூஜை பண்ணி அவள் சொன்னதை ஃபாலோ பண்ண போகிறோம். அவளோட ஆன்லைன் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தர்மத்தையும் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு, நாங்கள் என் குழந்தைகளுக்கும் நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். துளசி மகாத்தியத்தை பற்றி சொன்னால் ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் தெரியாததெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுட்டோம்.